ஸோ ஓல்டு புக்கு 6th செகண்ட் டேர்ம் பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு சிலபஸில் கவர் ஆகக்கூடிய போர்ஷன் பார்த்தோம்னா இசையமுது, பழமொழி 400, அதுக்கப்புறம் நேரு எழுதிய கடிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம், கலைகள், சித்திரப்பாடல்கள், பெரியார், புறநானூறு, ஸோ தேசியம் காத்த செம்மல். ஸோ இது மட்டும்தான் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுது. இதை மட்டும் நம்ம நல்லா படித்தாலே போதும். ஸோ இசையமுது என்ற ஒரு பாடலை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன் தான். ஸோ இந்த பாடல் வரிகள்லாம் எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. ஸோ பாரதிதாசன்லேருந்து நமக்கு டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் ஆசிரியர் குறிப்பிலிருந்து தான் கொஸ்டின் வரும். ஏன்னா இது வரைக்கும் அப்படி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த 2 லைன் மட்டும் லைட்டாக ரீட் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ தழையா வெப்பம் தழைக்கவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்பாங்க. இசையமுது. தழையா வெப்பம் தழைக்கவும் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஸோ உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் போட்டவும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா இசையமுது. ஸோ அடுத்ததான் உழுவார் எல்லாம் மலைபோல் எருதை ஓட்டி பொன்னேர் போட்டவும் என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். ஸோ அதுக்கடுத்தது சொல்லும் பொருளில் ஸோ தழைனா செடி என்று பொருள்படும், தழையா வெப்பம்னா பெருகும் வெப்பம். ஸோ தழையா வெப்பம் என்பதுக்கான எதிர்ச்சொல் கேட்பாங்க. ஸோ தழையா வெப்பம் என்பதுக்கான எதிர்ச்சொல் பார்த்தோம்னா குறையும் வெப்பம். ஸோ பாரதிதாசன்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா ஆசிரியர் குறிப்பை தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு பேராகிராஃபு. ஸோ பாரதிதாசன்லேருந்து இது வேலை எது கொஸ்டினாக நமக்கு வரல அப்படின்னு கேட்டாங்கன்னா அவருடைய பிறந்த தேதியும் இறந்த தேதி மட்டும்தான் கேட்கல. மீதி இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே கேட்டுட்டாங்க. ஸோ பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா புரட்சி கவிஞர், பாவேந்தர். ஸோ பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தோம்னா சுப்புரத்தினம். ஸோ அவர் ஏன் பாரதிதாசன் பெயரை வச்சுக்கிட்டாருன்னு பார்த்தோம்னா பாரதியாருடைய அந்த கவிதை மீது கொண்ட அந்த ஈர்ப்பின் காரணமாக தான் தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிருப்பார். ஸோ அவர் எழுதிய நூல்கள்னு பார்த்தோம்னா பாண்டியனின் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய பிறந்த தேதி 29/4/1891. ஸோ அவருடைய இறந்த தேதின்னு பார்த்தோம்னா 21/4/1964. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க பெருசாக எக்ஸாம்ஸில். ஸோ இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பாரதிதாசனை பொறுத்தவரைகளும் புரட்சி கவிஞர், பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவர் எழுதிய நூல்கள் பார்த்தோம்னா பாண்டியனின் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஸோ அடுத்ததான் பழமொழி 400 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பழமொழி 400 என்ற ஒரு நூலின் ஆசிரியர் பார்த்தோம்னா முன்றுரை அறையினார். ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஸோ ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க பழமொழி 400. ஸோ அதை விட முக்கியம் இந்த லாஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். ஆற்றுணா வேண்டுவதில் இதுக்கான பழமொழி என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ அடுத்ததான் ஸோ பழமொழி 400 பொறுத்த வரைக்காலும் இந்த சொல்லும் பொருளில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிரித்து எழுதி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு பார்த்துக்குங்க. ஸோ நாற்றிசைனா 4 + திசை, ஆற்றுணா அப்படின்னா 6 + உணா என்று பொருள்படும். ஸோ இங்கே 6னா வழி என்று பொருள்படும், உணானா உணவு என்று பொருள்படும். ஸோ இந்த ஆசிரியர் குறிப்பு பழமொழி 400 பொறுத்தவரைக்கும் நூல் குறிப்பும் சரி ஆசிரியர் குறிப்பும் சரி இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ மூன்றுரை அரையனார் இதில் வந்து பார்த்தோன்னா இந்த மூன்றுரை அப்படின்றது ஒரு ஊர் பெயர். ஸோ அரையனார் என்பது ஒன்று அரசனை குறிக்கும், இல்லைனா அது ஒரு குடிப்பெயராக இருக்கலாம். ஸோ இதை கேட்டிருக்காங்க. மூன்றுரை அரையனார் இதில் வந்து மூன்றுரை என்பது எதனை குறிப்பிடுகிறது? ஸோ மூன்றுரை என்பதுனா அது வந்து ஒரு ஊர் பெயர். அரையனார் என்பது ஒன்று அரசனை குறிப்பிடும், இல்லைனா ஒரு குடிப்பெயராக இருக்கலாம். ஸோ பழமொழி 400 என்பது 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான். இதில் வந்து 400 பாடல்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பாடலிலுமே ஒரு பழமொழி இருக்கும். ஸோ இந்த பாடலில் வந்திருக்கக்கூடிய பழமொழி என்னான்னு பார்த்தோம்னா ஆற்றுணா வேண்டுவதில். ஸோ ஆற்றுணா வேண்டுவதில்னா கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். ஸோ அதுக்கடுத்து தான் நேரு எழுதிய கடிதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ விடுதலை பெற்ற இந்தியாவின் முதன்மை அமைச்சர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான். ஸோ அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு தான் கடிதம் எழுதியிருப்பார். ஸோ எத்தனை ஆண்டுகள்னு பார்த்தோம்னா 42 வருஷங்கள் இந்திரா காந்திக்கு கடிதங்கள் எழுதியிருப்பார். ஸோ இதெல்லாம் இன்னும் கேட்கல. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ இந்திரா காந்திக்கு நேரு எத்தனை ஆண்டுகள் கடிதங்கள் எழுதினாருன்னா 42 ஆண்டுகள். ஸோ என்ன டைம் பீரியட்னு பார்த்தோம்னா 1922லேருந்து 1964 வரைகள் எழுதியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த ரவீந்திரநாத் தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில் சாந்தி நிகேதன் என்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டுட்டாங்க. ஸோ விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம் எங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மேற்கு வங்கம் தான் அதுக்கான ஆன்சராக இருந்தது. ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ இதுவுமே கேட்டுட்டாங்க. ஆல்மோரா சிறைச்சாலை எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு கேட்டிருந்தாங்க. உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. ஸோ ஆல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. ஸோ நேரு எப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சிறைச்சாலையில் இருந்து இந்த கடிதத்தை எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம்னா 1935 பிப்ரவரி 22. ஸோ இந்த டேட் இன்னும் கேட்கல. இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் எடுப்பாங்க. ஸோ நேரு வந்து
அல்மோரா சிறைச்சாலை எந்த தேதியில் இந்த கடிதம் எழுதினாருன்னு பார்த்தோம்னா 1935 பிப்ரவரி 22. ஸோ இவங்க கிருபாலினி இவங்க வந்து பார்த்தோன்னா இந்த விஸ்வபாரதி கல்லூரியின் பேராசிரியராக இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்ததாக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம், இது ஜவஹர்லால் நேரு படித்த பல்கலைக்கழகம் கேட்பாங்க, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு கோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், இது எக்ஸாம்ஸில் 2-3 முறை கேட்டிருக்காங்க. ஸோ புத்தகம் வாசிப்பதனை கடமையாக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. புத்தகம் வாசிப்பது கடமையாக்கவும் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ ஷேக்ஸ்பியர், மில்டன் யாருன்னா இவங்க 2 பேருமே ஆங்கில படைப்பாளிகள். ஷேக்ஸ்பியரும் மில்டனும் யாருன்னா ஆங்கில படைப்பாளிகள். ஸோ இந்த பேராகிராஃபில் இருந்து இதுவரைக்கும் கொஸ்டின் எடுக்கலை. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஏன்னா வந்து எடுத்த பாயிண்ட்டே ரிட்டன் கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இன்னமும் கேட்காம பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை தான் கேட்பாங்க. ஸோ இதில் இருந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் தான் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பிளாட்டோவின் புத்தகங்கள் சுவையானது, சிந்தனை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்களை பொறுத்தவரைக்காலும் ஆர்வத்தை தூண்டும், அதே நேரத்தில் சுருக்கமாகவும் இருக்கும், வாசிக்க எளிதாகவும் இருக்கும். ஸோ காளிதாசருடைய சாகுந்தலம் என்பதுனா ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா அவருடைய மகள் இந்திரா காந்திக்கு அது வாசிக்க வேண்டிய நூல் என்று குறிப்பிட்டிருப்பார். ஸோ அதுக்கடுத்ததான் டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்ற ஒரு நூல் பற்றி குறிப்பிட்டிருப்பார். அது உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என்று குறிப்பிட்டிருப்பார். ஸோ ஜவஹர்லால் நேரு உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என்று குறிப்பிட்டது எதுன்னு கேட்பாங்க. ஸோ போரும் அமைதியும் யார் எழுதினாருன்னா டால்ஸ்டாய். ஸோ அதுக்கடுத்ததாக பெர்னாட் ஷாவின் புத்தகங்கள் வந்து வாசிக்க தகுந்தவை என்று குறிப்பிட்டிருப்பார். ஸோ இப்போ இதை அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங்கில் பண்ண விடுவாங்க. ஸோ சிந்தனை தூண்டுபவை, ஆர்வத்தை தூண்டுபவை, வாசிக்க வேண்டிய நூல், வாசிக்க தகுந்தவை அப்படின்னு கேட்பாங்க. வாசிக்க தகுந்தவைனா பெர்னாட் ஷாவின் நூல்கள், வாசிக்க வேண்டியதுன்னா காளிதாசருடைய சாகுந்தலம் என்ற ஒரு நாடகம். அதுக்கப்புறமா ஆர்வத்தை தூண்டுபவைனா கிரேக்க நாடகங்கள், சிந்தனை தூண்டுபவை எதுனா பிளாட்டோவின் புத்தகங்கள் அப்படி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று நேரு குறிப்பிட்டது எதுனா போரும் அமைதியும். அதுக்கடுத்ததாக ஜவஹர்லால் நேருக்கு மிகவும் பிடித்தமான நபர் யாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல். ஜவஹர்லால் நேருக்கு மிகவும் பிடித்தமான நபர் யாருன்னா பெர்ட்ரண்ட் ரசல். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு ஒன் டைம் வந்து இதிலேருந்து மேட்ச் த ஃபாலோவிங் எடுத்திருந்தாங்க கொஸ்டின். ஸோ கேம்பிரிட்ஜ் வந்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம். ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் வந்து ஆங்கில கவிஞர். பிளாட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். ஸோ இதுதான் கேட்டிருந்தாங்க. டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். அதுக்கடுத்ததாக பெர்னாட் ஷா வந்து ஆங்கில நாடக ஆசிரியர் தான். ஸோ பெர்ட்ரண்ட் ரசல் வந்து இவர் ஒரு சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். அல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. ஸோ இதுவுமே எடுத்திருந்தாங்க. ஸோ கிருபாலினி யாருன்னா விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லையும் இங்கிருந்து மேட்ச் த ஃபாலோவிங்கில் எடுப்பாங்க, இல்லைன்னா சரியான இணை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரியுமே கொஸ்டின்ஸ் வரும். ஸோ கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் இருக்குது. ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு ஆங்கில நாடக ஆசிரியர் தான். மில்டன் வந்து ஆங்கில கவிஞர். பிளாட்டோ வந்து கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வந்து வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் வந்து ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட் ஷா ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்ட்ரண்ட் ரசல் வந்து சிந்தனையாளர் மற்றும் கல்வியாளர். அல்மோரா சிறைச்சாலை எங்கே இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் இருக்குது. கிருபாலினி வந்து விஸ்வபாரதியில் பணிபுரிந்த ஒரு பேராசிரியர். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்ததான். ஸோ இது நமக்கு எக்ஸாமில் கேட்கலாம். ஸோ இலக்கண குறிப்பறிதலில் நிச்சயமாக எடுக்க தந்தால் எடுப்பாங்க இது ரெண்டுமே. ஸோ மரமும் தழையும் அப்படின்ற அந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதில் தழை என்பதன் இலக்கண குறிப்பறிக்கை அப்படின்னு கேட்பாங்க. அதில் தழைனா பெயர் சொல்லு. ஸோ மரமும் தழையும் அந்த சென்டென்ஸில் தான் தழை என்பது பெயர் சொல்லை குறிப்பிடும். ஸோ அதுக்கு கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், தழையா வெப்பம் தழைக்கவும். ஸோ இதில் தழை என்பதுக்கான இலக்கண குறிப்பு கேட்பாங்க, வினைச்சொல் என்று பொருள்படும். ஸோ மரமும் தழையும்னா அந்த தழை வந்து பெயர் சொல்ல வரும். இந்த தழையா வெப்பம் தழைக்கவும் இதில் தழை என்பது வினைச்சொல் என்பதை குறிப்பிடும். ஸோ அங்கே எக்ஸாமில் போய் மாற்றி போட்டுறக்கூடாது, இதெல்லாம் கம்பல்சரி எடுப்பாங்க. ஸோ நாடு தழைக்க இதுக்கான பொருள் வந்து பார்த்தா நாடு வளர்க என்று பொருள்படும். ஸோ அதுக்கு அடுத்து தான் இதெல்லாம் வந்து நமக்கு இரட்டை கிளவிகள் வரும். தனதன, கனகன, சலசல இதெல்லாம் வந்து இரட்டை கிளவி தான். ஸோ கிளவினா சொல் என்று பொருள்படும். ஸோ சொல்லுக்கான வேறொரு பெயர் வந்து கிளவி என்றும் வரும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து புது புக்கிலே கவர் ஆகிடும் சில கண்டென்ட்டு. ஸோ அங்கே புது புக்கில் கவர் ஆகிறது மட்டும் தான் நான் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ நேரு வந்து விரும்பி படித்த நூல்கள் எந்த மொழியில் இருந்தனா ஆங்கிலம். ஸோ நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் கூறுகிறாருன்னா நூல்கள். ஸோ இது நமக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டின். புக் பேக் தான் இது எடுத்துருந்தாங்க அப்படியே. ஸோ உலகின் மிகச்சிறந்த நூல்களில் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எதனா உலகின் மிகச்சிறந்த நூல்களில் நேரு குறிப்பிடுவது வந்து இந்த போரும் அமைதியும். ஸோ இதுவேளை இது கேட்கல, இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ சாகுந்தலம் வந்து நாடகத்தின் ஆசிரியர் யாருன்னா காளிதாசர்.
ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து பகுதி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன் நான். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கடித இலக்கியத்தில் இருக்கும், நாட்குறிப்பில் கடித இலக்கியத்தில் இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, உயர்ந்து நிற்பது மலை தான், வானத்தில் இருந்து பெய்வது மழை, உழவர்கள் ஆடித்திங்களில் பொன்னேர் பூட்டுவர். ஸோ 2 சுழின்னு வரணும், 3 சுழின்னு வரக்கூடாது. மழை நீரை வானப்புனல் என்பவர்கள். ஸோ வானப்புனல்லையுமே 2 சுழினாக தான் வரணும். ஸோ பாரதிதாசன் இயற்றிய நூல் எதுனா பாண்டியனின் பரிசு, 3 சுழி என்பது வரணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தொடர்பிழைகளில் செங்கல் வந்து பாருங்க சேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க பிழை திருத்தத்தில். ஸோ அதுக்கு அடுத்ததாக சித்தர் பாடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ வைதோரை கூட வையாதி, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். ஸோ அதுக்கு அடுத்ததான் பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை படித்து காட்டாதே. ஸோ அதுக்கு அடுத்ததான் கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம் நனையாதே என்று குறிப்பிட்டவர் யாருன்னா வந்து கடுவெளி சித்தர். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 லைனுமே கேட்டுட்டாங்க. அதாவது வைதோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, அதுக்கடுத்த பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை படித்து காட்டாதே, அதுக்கடுத்ததான் இந்த கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. ஸோ இந்த 3 லைனுமே கேட்டாங்க. ஸோ இது யாருன்னா இது கடுவெளி சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டது. அதே மாதிரி இது இன்னமும் கேட்காம இருக்காங்க. இந்த போற்றும் சடங்கை நானாதே, உன்னை வந்து புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. ஸோ இது வரைக்கும் இது கேட்கல. ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இது கேட்பாங்க. ஸோ இது இருக்கிற எல்லா லைனுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கடுவெளி சித்தர் வந்து சித்தர்கள் நமக்கு சிலபஸில் இருக்காங்க. இதிலிருந்து கம்பல்சரி கொஸ்டின் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் கேட்ட கொஸ்டின்ஸை திருப்பி கேட்க மாட்டாங்க. ஸோ வந்து பாம்பினை பற்றி ஆட்டாதே, உந்தன் பத்தினிமார்களை படித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே. அதுக்கடுத்ததான் போற்றும் சடங்கை நன்னாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே, சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் வந்து தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே. ஸோ கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையில் உன் கடம் நனையாதே. ஸோ கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோல் முனையாதே. ஸோ என்ற வரிகளை கூறியவர் யாருன்னா கடுவெளி சித்தர். ஸோ இதில் நமக்கு இந்த பாடலுடைய பொருள் இருந்ததாக வெளிப்படையாக எடுத்திருந்தாங்க நமக்கு கொஸ்டின். ஸோ உன்னை வைதோரை கூட வையாதே, பாம்போடு விளையாடாதே, பெண்களை படித்து பேசாதே, இந்த 3 பாயிண்ட்டுமே எடுத்திருந்தாங்க. இது கொடுத்துட்டு இந்த 3 லைன் கொடுத்துட்டு இது குறிப்பிட்டவர் யாருன்னா கேட்டிருந்தாங்க கடுவெளி சித்தர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதாவது கடுவெளி சித்தருடன் தொடர்புடையது மாதிரி கேட்டிருந்தாங்க. உன்னை வைதோரை கூட வையாதே, பாம்போடு விளையாடாதே, பெண்களை படித்து பேசாதே. ஸோ மீதி இருக்கிற பாயிண்ட் எல்லாமே கேட்கக்கூடிய பாயிண்ட் தான், வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நிச்சயமாக எடுப்பாங்க. இந்த பாடம் ரொம்ப முக்கியம், எல்லாம் நல்லா படிச்சுக்குங்க. ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாம் பொய்யாக போனாலும் நீ பொய் பேசாதே, துன்பம் தரும் செயல்களை செய்யாதேன்னு சொல்லியிருப்பார். ஸோ கல்லிருந்து பறவைகளை துன்புறுத்தாதே, அதுக்கடுத்ததாக கசப்பான சொற்களை பேசாதே, உன் இருமாப்பை பிறர்கிட்ட காட்டாதே. ஸோ சடங்குகளை நீயம் செய்யாதே, உன் வாழ்வை போற்றி நீ பெரிதாக எண்ணாதே. ஸோ இழிவை தரும் செயல்களை செய்யாதே. அதுக்கடுத்ததாக திருட நினைக்காதே, அதாவது போலி வேடங்கள் போடாதே, புண்ணிய ஆறுகளை தேடி போய் முழுகாதே. ஸோ யாருடைய பொருளையுமே திருட நினைக்காதே, அதாவது பிறரிடம் கோல் மூட்டி பேசாதே. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கடுவெளி சித்தர் வந்து உன்னை யாருன்னா திட்டினாங்கன்னா கூட நீ திட்டாதே. ஸோ இந்த உலகத்தில் எல்லாருமே போய் பேசினா கூட நீ போய் பேசாதே. அதேமாரி துன்பம் தரும் செயல்களை செய்யாதே, பறவைகளை கல் எறிஞ்சு துன்புறுத்தாதே, பாம்பாக கூட விளையாடாது. ஸோ பெண்களை படித்து பேசாதே, கசப்பான சொற்களை சொல்லாதே, உன் இருமாப்பை பிறர்கிட்ட காட்டாதே. ஸோ தேவையில்லாத சடங்குகள்லாம் செய்யாதே, உன்னை புகழ்ந்து பேச மற்ற வீடுங்களுக்கெல்லாம் போகாதே. ஸோ அதுக்கப்புறமா உன் வாழ்க்கை பற்றி பெரிதாக எண்ணாதே. அதுக்கடுத்ததாக இழிவை தரக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்யாதே, போலி வேடங்கள் போடாதே, புண்ணிய ஆறுகளை தேடி போய் முழுகாதே. ஸோ மற்றவங்க பொருளெல்லாம் திருட நினைக்காதே. ஸோ அதுக்கடுத்ததான் பிறரிடம், அதாவது ஒருத்தர்கிட்ட நட்பு கொண்டு அவரை பற்றி மற்றவங்க கிட்ட கோல் மூட்டி பேசாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு முறை 1 or 2 times ரீட் பண்ணாலே போதும். ஸோ எக்ஸாம்பிள் வந்தால் ஈஸியாக ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிடலாம். ஸோ அடுத்ததாக சொல்லும் பொருள் இருந்துமே கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. ஸோ வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல் என்று பொருள்படும், வேம்புனா கசம்பான சொற்கள் என்று பொருள்படும், பலரில் அப்படின்னா பலர் ப்ளஸ் இல் என்று பொருள்படும். ஸோ கடம்னா உடம்பு, ஸோ இது கேட்டிருந்தாங்க, கடம்னா உடம்பு என்று பொருள்படும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இது ரொம்ப முக்கியம்.
ஏன்னா நமக்கு வந்து இலக்கணத்தில் பார்ட் ஏல பெயர் சொல்லின் வகையிறுதல் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் இந்த 3 பேருமே குத்துட்டு அது காரண பெயரா இல்லைனா வந்து வேறு எதனா கேட்கலாம். ஸோ பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் இந்த 3மே காரண பெயர்கள் தான். பாம்பாட்டி சித்தராக இருக்கட்டும், குதம்பை சித்தராக இருக்கட்டும், அழுகுனி சித்தராக இருக்கட்டும், இது 3மே காரண பெயர்களில் தான் வரும். ஸோ உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா இந்த கடுவெளி சித்தர் தான். இது கேட்டுட்டாங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க இந்த பாயிண்ட்டு. ஸோ உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர். ஸோ அதுக்கு அடுத்ததாக எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர் யாருன்னா இந்த கடுவெளி சித்தர் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக பெரியார். ஸோ பெரியாரை பொறுத்தவரைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூனிட் 8லுமே கவர் ஆகும், நமக்கு தமிழிலுமே போர்ஷனில் இருக்குது. ஸோ பெரியாருடைய இயற்பெயர் வந்து ராமசாமி. இவருடைய அம்மா அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடப்பர், சின்னத்தாயம்மாள். ஸோ இவர் பிறந்த ஒரு மாவட்டம்னா ஈரோடு தான். ஈரோட்டில் தான் பிறந்து இருப்பார். ஸோ அடுத்ததாக இந்த பாயிண்ட் வந்து கேட்கல இன்னமும். ஸோ பகுத்தறிவாளர் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா பெரியார் தான். இது இன்னும் கேட்காம இருக்காங்க. ஸோ இது வந்து ஹைலைட்டட் பாயிண்ட் தான். இது நிச்சயமாக கேட்பாங்க வரக்கூடிய எக்ஸாமில். பகுத்தறிவாளர் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யாருன்னா பெரியார் தான். ஸோ இளமையிலேயே பெரியார் வந்து மகாத்மா காந்தியின் தொண்டரானார். ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பெரியார் தான். மக்கள் அனைவரும் மனித ஜாதி என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ பெரியார் வந்து இரு கண்களாக கருதியது, இது கேட்டுட்டான். ஸோ மரியாதையும் சுயமரியாதையும் பெண்கள் அதாவது மரியாதையும் சுயமரியாதையும் பெரியார் வந்து இரு கண்களாக கருதினார். ஸோ கேரளாவில் வைகம் என்ற ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே கோவில் சுற்றுச்சுவர்களில் வந்து நடக்கிறதுக்கு தடை விதிச்சிருக்கும். ஸோ அதுக்கு எதிராக போராடி வந்து இவர் வந்து ஸோ அங்கே ஜெயிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வைகம் வீரர் என்று அழைக்கப்பட்டார். ஸோ வைகம் வீரர் யாருன்னா பெரியார். இது கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்டுமே கேட்டிருக்காங்க. கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை. ஸோ எல்லோரும் கல்வி பெறுதல் வேண்டும். ஸோ கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமைகள் தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லோருக்கும் கல்வி தேவை. ஸோ என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பெரியார் தான். கீழ் ஜாதி மேல் ஜாதி வேற்றுமைகளும் தீண்டாமை கொடுமைகளும் அகல வேண்டுமெனில் எல்லாருக்கும் கல்வி வேண்டும் என்று அறிவுறுத்தியவர் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ அதுக்கடுத்து தான் இந்த பாயிண்ட்டுமே கேட்டிருக்காங்க. பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை. ஸோ அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார் தான். ஸோ இதுவுமே கேட்டிருந்தாங்க. ஸோ பெரியார் வந்து பெண்களுக்கு முக்கியமானவை என குறிப்பிடப்படுவது என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸோ நகை, அதுக்கப்புறமா வந்து அழகு, அதுக்கடுத்ததாக அறிவு சுயமரியாதை. ஸோ இதில் எது பெண்களுக்கு முக்கியமானதுன்னு அவர் குறிப்பிட்றாருன்னா அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் சொல்லி குறிப்பிட்றாரு. அழகோ இல்லை வந்து நல்ல ஒரு உடையோ முக்கியம் இல்லை அப்படின்ற மாரி அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் முக்கியம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ அதுக்கு அடுத்ததான் பெரியாருக்கு வந்து பெரியார் என்ற ஒரு பட்டம் கொடுத்தவர் யாருன்னா தாய்மார்கள். இந்த கொஷின் அப்படியே தான் கேட்டிருந்தான். ஸோ பெரியார் ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வழங்கியவர்கள் யாருன்னா தாய்மார்கள். இதை அப்படியே தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இன்னும் கேட்கல, இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை இயற்றல் வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை இயற்றல் வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா தந்தை பெரியார். ஸோ இந்த பாக்ஸ் கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே கேட்டுட்டாங்க. ஸோ 17/9/1879 பெரியார் பிறந்திருப்பார். 24/12/1973 இறந்திருப்பார். ஸோ பெரியார் வந்து பார்த்தோன்னா ஒரு 8600 நாட்கள் வந்து பார்த்தோன்னா வாழ்ந்திருப்பார். 8600 நாட்கள் வாழ்ந்திருப்பார். அதில் 13,12,000 கிலோமீட்டர் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார். ஸோ அதில் 10,700 கூட்டங்களில் பங்கேற்றிருப்பார். 21,400 மணி நேரங்கள் சொற்பொழிவாட்டியிருப்பார். ஸோ இதை அப்படியே மேட்ச் த ஃபாலோவிங் பண்ண விட்டாங்க. ஸோ 8600 நாட்கள் வாழ்ந்திருப்பார். 13,12,000 நாட்கள் வந்து பயணம் மேற்கொண்டிருப்பார். அதில் 10,700 கூட்டங்களில் பங்கேற்றிருப்பார். 21,400 மணி நேரம் சொற்பொழிவாட்டியிருப்பார். அதுக்கப்புறமா பெரியாருக்கு வந்து ஸோ யுனெஸ்கோ வந்து பார்த்தோன்னா விருது வழங்கியிருக்கும். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எப்போனா 1970. ஸோ ஐக்கிய நாடுகள் அமைப்பு தான் யுனெஸ்கோ விருது வழங்கியிருக்கும். எப்போனா 1970. அதுக்கப்புறமா பெரியாருக்கு அஞ்சல் தலை எப்பொழுது வெளியிடப்பட்டதுன்னா 1978. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதையே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இது நல்லா படிச்சுக்கோங்க. பெரியாருக்கு அஞ்சல் தலை எப்பொழுது வெளியிடப்பட்டதுன்னா 1978. ஸோ அதுக்கு அடுத்ததாக ஒற்றுப்பிழைகள். ஸோ நமக்கு வந்து பிழை திருத்தத்தில் சந்திப்பிழை இன்னைக்கு எழுதுகன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ வந்து
நமக்கு தெரியும் வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களில் படிச்சிருப்போம். அதில் வந்து வல்லினம் மிகும் இடங்களில் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது அப்படின்னா வல்லினங்கள் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்கள், கடமை செய் அதில் கடமை ஐ வருதுங்களா? அப்போ ஐனா 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கு. ஸோ அப்போ அங்கே வல்லினங்கள் மிகும். ஸோ கடமையை செய் அங்கே இச் என்பது வரும். அதுக்கு அடுத்ததாக பலனை, ஸோ அங்கேயுமே ஐ என்பது வந்திருக்கு, அப்போ இக் என்பது வரும். பலனை கேள் என்பது வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக மரப்பொருள். ஸோ இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். ஸோ மரப்பொருள் அப்படின்னும் போது மர இப்போ வராங்க. மரப்பொருள் என்பது வாடகைக்கு. ஸோ 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்தாலும் வல்லினம் என்பது மிகும் தான். ஸோ வாடகைக்கு கிடைக்கும். ஸோ அங்கே இக் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்தா திரைப்படம். திரைப்படமும் இருபெயரொட்டு பண்பு தொகை தான். ஸோ அப்போ அங்கே வல்லினம் என்பது மிகும். திரைப்படம் அங்கே திரைப்படம். ஸோ இப்போ என்பது வரும். திரைப்படம் காண வருக. ஸோ அதுக்கு அடுத்ததாக இது குறில் நெடில் பிழைகள். இதெல்லாம் ஜஸ்ட்டு வந்தாலுமே ஆன்சர் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக மயங்கொலி பிழைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர வண்டிகள். ஸோ பழுது வரக்கூடாது, பழுது பார்க்கப்படும் என்பது வரணும். இங்கே நாள்தோறும் பகல் காட்சி உண்டு. ஸோ உண்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா 3 சுழி இன்னும் வரணும். ஏன்னா அந்த இணை எழுத்துக்களை படிச்சிருப்போம் இல்லையா? இன்னும் இட்டு என்பது பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்களாக வரும். ஸோ இங்கே நாள்தோறும். ஸோ நாள் என்பது பெரிய இல்லை தான் வரும். இங்கே வரந்தரு விநாயகர் கோவில் இருக்கிறதுல அந்த வரம் தருதில் ஸோ வந்து வல்லினர் அகரம் என்பது வரக்கூடாது, இடையினர் அகரம் தான் வரணும். வரந்தரு விநாயகர் கோவில்னால் வாக்கு பக்கத்தில் சின்னராக தான் வரணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஒரு மாதிரி ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. புகை உடல் நலத்திற்கு கேடு. ஸோ மரம் வளர்ப்போம் மழையை பெறுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வல்லினம் மிகமிடங்கள், அதாவது சந்திப்பிழை எண்ணிக்கை எழுதுகளில் கேட்கலாம் இதெல்லாம். ஸோ 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படும் இடத்துல வந்து வல்லினம் மிகும் சொல்லி படிச்சிருப்போம். ஸோ இங்கே பாருங்களா, உடல் நலத்திற்கு. ஸோ கூ என்பது வந்திருக்கு. அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது. அப்போ 4ஆம் வேற்றுமை உறுப்பு வந்தது அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும் சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இக்கு என்பது வரும். ஸோ அதுக்கு அடுத்ததான் மழையினா 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது அப்படின்னா அங்கேயும் வல்லினங்கள் வரும். அப்போ மழையினா அங்கே இப்பு என்பது வரும். ஸோ அதேமாதிரி நெகிழி பையை. ஸோ அங்கேயும் 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வந்திருக்குது. அப்போ இங்கே இப்பு என்பது வரும். நெகிழி பையை இப்பு அங்கே பக்கம் வரும். ஸோ அதுக்கடுத்த இறைவனை, அங்கே வந்து இறைவனை இத்து என்பது வரும். ஸோ இயற்கை உரமை வேளாண்மைக்கு இச்சு என்பது வராங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸோ உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யாருன்னா கடுவெளி சித்தர் தான். வைகம்பியர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பெரியார். ஸோ இது புக் பேக்ன்றதுனால இந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்திருக்காங்க. ஆனால் இது மட்டும் எடுக்கலை. பெண்கள் வந்து பார்த்தோன்னா மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என பெரியார் கூறினார். ஸோ இப்போ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்கலாம். ஸோ பெண்கள் வந்து மற்போர், குத்துச்சண்டை முதலிய விளையாட்டுகளை கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என பெரியார் கூறினார். ஸோ தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை எத்தனை? 108. ஸோ இதெல்லாம் வராது எக்ஸாமுக்கு. ஸோ கல்வியை. ஸோ இது 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ வெளிப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அங்கே இக்கு என்பது வரும். அதேமாதிரி தாயை. ஸோ தாழை என்னும்போது ஐ என்பது வந்திருக்கு. அப்போ இப்போ என்பது வரும். ஸோ நல்லது என்னும்போது 2ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அப்போ அங்கே இச்சு என்பது வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த புறநானூறு பாடல். ஸோ நமக்கு புறநானூறுன்றதுமே சிலபஸில் இருக்குது. அதே நேரத்தில் ஔவையாருமே சிலபஸில் வராங்க. ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனை என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எதுனா புறநானூறு என்ற வரிகளை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஸோ 6th to 10th இருக்கிறது புத்தகம் அந்த பாடல் வரிகள் வந்து எல்லாத்தையுமே மேக்ஸிமம் படித்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ என்ற வரியில் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அதை பாடியவர் யாருன்னா ஔவையார். ஸோ இங்கே அவல்னா பள்ளம் என்ற பொருள்படும், மிசைனா மேடு என்ற பொருள்படும். ஸோ புறநானூறு பிரித்தெழுதுனா புறம் +4 + 100. புறநானூறு 8 தொகை நூல்களில் தான் ஒன்று. ஸோ 8 தொகையும் 10 பாட்டும் சங்க நூல்கள் தான். சங்க இலக்கியங்கள் வந்து 2000 வருஷங்களுக்கு பழமையானது. தமிழர்களின் வரலாறு பண்பாடு பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா புறநானூறு மட்டும்தான். ஸோ ஔவையார் வந்து ஔவையார் வந்து சங்க புலவர் தான், அதியமானுடைய நண்பர் தான். ஸோ நெல்லிக்காயை வந்து அதியமானுக்கு கொடுத்தவர் அவங்க தான். சங்க பாடல்கள் பாடிய அந்த ஔவையாரும் அதாவது ஆத்திச்சூடி பாடிய அந்த ஔவையாருமே வேறு வேறானவர்கள். ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த மேலே நம்ம அந்த புறநானூறு பாடல் மட்டும்தான் முக்கியம், வேறு எதுவுமே அதில் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஸோ திண்ணை இடித்து தெருவாக்கு இது யார் பாடினாருன்னா தாராபாரதி தான். ஸோ எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் வந்து பார்த்தோன்னா உனது தலை. ஸோ தாராபாரதி பொறுத்தவரைக்கும் பாடல் வரிகள்லாம் எதுவும் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இவருக்கு நம்ம சிலபஸ்லையுமே இல்லை. அதனால் இவரை பற்றி வந்து நமக்கு சிறுகதைகளில் கொஸ்டின் வரும். நமக்கு சிறுகதையின் ஆசிரியர்களில் கேட்பாங்க. ஸோ தாராபாரதி அவர் எழுதிய 2 நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு. இது ரெண்டுமே கேட்டிருக்காங்க. தாராபாரதியுடைய நூல்கள் பார்த்தோம்னா புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு. ஸோ அடுத்ததாக தேசியம் காத்த செம்மல் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பார்க்கலாம். ஸோ பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பொறுத்தவரைக்கும் பிறந்த மாவட்டம் எதுனா ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் பிறந்திருப்பார். அவர் பிறந்த ஊர் தான் பசும்பொன்னு. ஸோ ஒரு பிறந்த தேதி வந்து பார்த்தோம்னா 1908 அக்டோபர் 30ஆம் நாள் பிறந்திருப்பார். ஸோ இவருடைய பெற்றோர்கள் பார்த்தோம்னா உக்கிர பாண்டியனார், இந்திராணி அம்மையார் வரும். ஸோ இவருடைய ஆசிரியரை பார்த்தோம்னா குறைவர வாசித்தான்.
ஸோ இது வந்து நமக்கு ஹைலைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த பாயிண்ட் நிச்சயமாக எடுப்பாங்க. முத்துராமலிங்க தேவருடைய ஆசிரியர் வந்து பார்த்தோம்னா குறைவர வாசித்தான். ஸோ முத்துராமலிங்க தேவருடைய தொடக்க கல்வி வந்து கமுதியில் தான் இருந்திருக்கும். ஸோ இவர் வந்து படிப்பு வந்து பாதியிலே நின்று இருக்கும். அதுக்கான காரணம் வந்து பார்த்தோன்னா அப்போ அந்த சமயத்தில் பிளேக் நோய் வந்து பரவி இருக்கும். ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து தமிழ் முத்துராமலிங்க தேவர் வந்து தமிழ் ஆங்கிலத்திலுமே வந்து நல்ல சொற்பொழிவாற்றும் திறன் பெற்றிருந்தார். ஸோ அவருக்கு வந்து சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம் இதெல்லாமே வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிட்ருப்பார் அவர். ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ முத்துராமலிங்க தேவருக்கு சொந்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு 32 சிற்றூர்கள் இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணியிருப்பார்னா அந்த நிலங்களில் உழுத தாழ்த்தப்பட்ட மக்களுக்குமே வந்து அதை பங்கிட்டு கொடுத்துருப்பார். ஸோ அதேமாதிரி வந்து இந்த நிலக்கிழார் ஒழிப்பிலும் ஆலய நுழைவு போராட்டத்திலுமே முத்துராமலிங்க தேவர் வந்து பங்கெடுத்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குற்ற பரம்பரை சட்டம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு எதிராக போராடியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் இருப்பார். ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதியும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ இந்த 2 எல்லோ கலர் பாயிண்ட்டுமே வந்து எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து தான் ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர்த்து ஜாதியும் நிறத்தையும் அல்ல என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ வரக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த பாயிண்ட் எடுப்பாங்க. ஸோ ஜாதியும் நிறமும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியும் நிறத்தையும் அல்ல என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ அடுத்ததாக வங்கச்சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு. ஸோ முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ தமிழகத்தின் சிங்கம் யாருன்னா இவர் முத்துராமலிங்க தேவர் தான். ஸோ வங்கச்சிங்கம் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ அதே மாதிரி தென்னிந்தியாவின் சிங்கம் என்று அழைக்கப்பட்டவர் யார்? உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் வட இந்தியாவில் திலகருக்கும் இங்கே தென்னிந்தியாவில் வந்து பார்த்தோன்னா முத்துராமலிங்க தேவர்களுக்கும் ஆங்கிலேய அரசு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்கும். ஸோ இதுவுமே கேட்டுட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து தான் தேசியம் காத்த செம்மல் என்று முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா தான். ஸோ முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னா திருவிக்கா. ஸோ அதுக்கடுத்து தான் சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் கண்ணீரில் காத்தோம் ஸோ என்று வந்து பாடியவர் யாருன்னா பாரதி தான். ஸோ இந்த பாயிண்ட் இன்னும் கேட்கல, பாரதியார் பற்றி எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் எடுத்துருவாங்க கம்பல்சரியாக. ஸோ சுதந்திர பயிரை தண்ணீர் விட்டே வளர்த்தோம் கண்ணீரில் காத்தோம் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா பாரதியார். ஸோ வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 முறை வந்து வெற்றி பெற்றிருப்பார். அந்த இயர்ஸ் வந்து முக்கியம். 1937, 1946, 1952, 1957, 1962. ஸோ இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிட்டு எல்லாமே கேட்டுட்டாங்க. ஸோ தேசியம் தெய்வீகம் இரண்டுமே தமது இரு கண்களாக போற்றியவர் யாருன்னா முத்துராமலிங்கர் தான். ஸோ அதுக்கப்புறமா வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். தேசியம் தெய்வீகம் தமது இரு கண்களாக போற்றியவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ அவருடைய சில சிறப்பு பெயர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எதனா கொடுத்துட்டு பொருந்தாதது எதனா கேட்டால் கேட்கலாம். ஸோ வேதாந்த பாஸ்கர், பிரணவகேசரி, சன்மார்க்க சண்டாமாரதம், இந்து புத்த சமய மேதை என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ விவேகானந்தரின் தூதுவராக, நேதாஜியின் தளபதியாக, சத்தியசீலராக, முருக பக்தராக, ஆன்மீக புத்திரராக, தமிழ் பாடும் சித்தராக, தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக, நீதி வழுவா நேர்மையாளராக, புலமையில் கபிலனாக, வலிமையில் கரிகாலனாக, கொடையில் கர்ணராக, பக்தியில் பரமம்சராக. ஸோ இதெல்லாம் முத்துராமலிங்க தேவருடைய சிறப்பு பெயர்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து இறப்பு பற்றி முத்துராமலிங்க தேவர் கொடுத்த ஒரு கோட்ஸ் தான். பனைமரத்தில் இருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு, வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஆனால் இந்த கீழே இருக்கிற பாயிண்ட் இது கேட்பாங்க. மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர். ஸோ அதுக்கடுத்து தான் ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு 55 வயசு வரைக்கும் தான் வந்து 55 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் இவருடைய இறப்பு பொறுத்தவரைகளும் 1963 அக்டோபர் 30ஆம் நாளில் தான் இறந்திருப்பார். ஸோ இவருடைய பிறந்த தேதியுமே அக்டோபர் 30 தான், இறந்த தேதியுமே அக்டோபர் 30 தான். ஸோ அங்கே 1908, இங்கே 1963 அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மார்க்ஸ் கொஷின் வந்து இது கேட்டுட்டாங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்து இவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் நேதாஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருப்பார். எப்போனா 6/9/1939
மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்திருப்பார். ஸோ இந்த டேட்டு கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் 1939 மதுரைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வந்திருப்பார். ஸோ டேட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா அஞ்சல் தலை வந்து எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1995 தான் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முத்துராமலிங்க தேவர் தம்முடைய சொத்துக்களை வந்து ஒரு 17 பாகமாக பிரிச்சுட்டு ஒரு பாகம் மட்டும் தனக்கு வச்சுக்கின்னு ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 16 பாகங்களையுமே 16 பேருக்கு வந்து இனாமாக கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இந்த அஞ்சல் தலை ரொம்ப முக்கியம். 1995 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததான் இது இலக்கண குறிப்பில். ஸோ இதெல்லாம் புது புக்கில் இருக்குது. ஜஸ்ட்டு சும்மா வந்து கொஞ்சம் மட்டும் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ ஆ மற்றும் ஈ என்பது வந்து சுட்டு எழுத்துக்கள் தான். ஸோ ஊ என்பது பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சுட்டு எழுத்து. ஸோ தற்காலத்தில் வந்து அது பயன்பாட்டில் கிடையாது. ஸோ உதுக்கான் என்பதான பொருள் வந்து பார்த்தோன்னா சற்று தொலைவில் பார் என்று பொருள்படும். உப்பக்கம் அப்படின்னா முதுகு பக்கம் என்று பொருள்படும். ஸோ உம்பர் அப்படின்னா வந்து மேலே என்று பொருள்படும். உம்பர்னா மேலே, உப்பக்கம்னா முதுகு பக்கம், உதுக்கான் அப்படின்னா சற்று தொலைவில் பார் என்று பொருள்படும். ஸோ ஊ என்பது இப்போ நம்ம பயன்படுத்துவது கிடையாது. ஸோ அதேமாரி இந்த ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வினா எழுத்துக்கள் தான். ஸோ ஏ என்பது வந்து பார்த்தோன்னா அழுத்தம் தர பயன்படுத்தக்கூடிய ஒரு வினா சொல் எதுன்னு கேட்பாங்க, ஏ வரும். ஸோ அதே மாதிரி ஏக்கு மாற்றாக தற்பொழுது அழுத்தம் தர எந்த சொல் பயன்படுத்துகிறோம்னா தான் என்ற சொல் வந்து பார்த்தோன்னா வரும். ஸோ அவ்வளோதான். அதுக்கடுத்ததான் ஔவையார் வந்து பார்த்தோன்னா புறநானூறு பாடியிருப்பார். தாராபாரதி வந்து திண்ணை இடித்து தெருவாக்கு, இது வந்து அவர் பாடிய ஒரு நூல் தான். ஸோ முத்துராமலிங்க தேவர் வந்து தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ கடலில் எதுவாக இருத்தல் வேண்டும் என்று தாராபாரதி கூறுகிறாருன்னா முத்து. ஸோ நடுவண் அரசு முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டுனா 1995. ஸோ அது முக்கியம். ஸோ நீதி தேவதைகள் தண்டிக்கப்பட்டவர் யாருன்னா ஊர் தலைவர். ஸோ இதெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸாக கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். நமக்கு வந்து இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இந்த பாயிண்ட்லேருந்து தான் வரும். இதை தாண்டி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம அடுத்த ஒரு டேர்மில் பார்ப்போம்.